சாப்டர் பார்க்க போறோம். அழுக்காராமை அப்படின்னா என்னன்னா பொறாமை. அழுக்கு அப்படின்னா எதை சொல்றாருன்னா மனதுல இருக்கிற அழுக்கு. ஸோ மனதுல எப்படி அழுக்கு ஃபார்ம் ஆகுது? ஒருத்தர் இன்னொருத்தரோட கம்பேர் பண்றப்பதான் இந்த அழுக்கு ஃபார்ம் ஆகும். அவரே நல்லா இருப்பாரு, எல்லா வசதியும் இருப்பாரு, ஆனா அவர் பக்கத்துல இருக்கிறவரோட கம்பேர் பண்ணுவாரு, இல்ல அவரோட உறவினரோட கம்பேர் பண்ணுவார். கம்பேர் பண்றப்ப நம்மளை விட அது அதிகமா வச்சிருக்காங்களே, இது நம்மளை விட இதுல உயர் பதவியில இருக்காங்களே. ஸோ இந்த மாதிரியான கம்பேரிசன் வரங்காட்டி தான் மனதுல அழுக்கே ஃபார்ம் ஆகும். யாரோடையும் அவங்க கம்பேர் பண்ணாம இந்த வருஷம் நம்ம இப்படி இருந்திருக்கோம், அதுக்கு அடுத்த வருஷம் நம்ம இன்னும் நல்லா இருந்திருக்கோம், அதுக்கு அடுத்த வருஷம் இன்னும் நல்லா இருக்கோம், இப்படி போயிட்டு இருந்தாங்கன்னா பிரச்சனையே இருக்காது. அவங்களோட அவங்களே கம்பேர் பண்ணிக்கிட்டாங்கன்னா பிரச்சனை வராது. இது ஒருத்தர் இன்னொருத்தரோட கம்பேர் பண்றப்பதான் இந்த பிரச்சனை வருது. இப்போ நம்மளே சொல்றாங்களே, இது இட்ஸ் a வெரி காம்படிட்டிவ் வேர்ல்டு, ஸோ யூ ஹாவ் டு பீட் ஹிம்னா என்ன, அவனை விட நீ வென்றணும், இந்த பாட்டில் அவனை விட வென்றணும்னா அதுல வந்து அந்த அன்பு போயிடுது. ஸோ போட்டி தான் வருது, அதனால மன அழுக்கு வந்துருது. அந்த மாதிரி சொல்லக்கூடாது. நீ அவனை விட நிறைய வாங்கணும், நீ உன்னை விட போன வாட்டி வாங்கினதை விட நீ இன்னும் நிறைய வாங்கணும், 100க்கு நீ எத்தனை வாங்குற மார்க்கு, அப்படிதான் சொல்லுங்க ஒழிய அவனை விட நீ அதிகமா வாங்கணும் அப்படின்னு பண்ணான்னா மன அழுக்கு வரதை தவிர்க்கவே முடியாது. ஸோ மன அழுக்கு எதனால வருது? கம்பேரிசன் பண்றங்காட்டி தான் மன அழுக்கே வருது. ஓகே, ஸோ இதுதான் இந்த சாப்டரோட ஸ்ட்ரக்சர் பார்த்துட்டு குறள் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் 2 குறள் பார்த்தீங்கன்னா த குவாலிட்டிஸ் ஆஃப் அழுக்காராமை பர்சன். ஸோ அழுக்காராமை இல்லாம இருந்துச்சுன்னா என்ன எப்படி இருப்பாங்க அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் 2 குறள்ல சொல்றாங்க. அடுத்து வர 6 குறள்ல பார்த்தீங்கன்னா த டிராபேக்ஸ் ஆஃப் அழுக்காருடையார். மன அழுக்கு இருந்துச்சுன்னா அந்த டிராபேக்ஸ்லாம் என்னென்ன அப்படிங்கிறது, அந்த இன்டென்சிட்டி லெவல், அந்த லோல இருந்து ஹையஸ்ட் வரைக்கும் எப்படிங்கிறத சொல்றாரு. அப்புறம் மன அழுக்கு இருந்தும் நல்லா தானே இருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா சில பேரை. ஸோ அவங்க எக்ஸப்ஷனல் கேஸ், சொசைட்டியில இருக்க தப்பா செய்யறாங்கன்னு வள்ளுவர் சொல்றாரு. அப்புறம் இந்த கன்க்ளூஷன் நெகட்டிவ் வேல கொடுக்குறாரு. அது என்னங்கிறத நம்ம டீட்டெயில்டா பார்க்கலாம். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் இது பார்க்கலாம் குறள். த குவாலிட்டிஸ் ஆஃப் அழுக்காராமை பர்சன். என்ன குவாலிட்டிஸ் அப்படின்னா, அழுக்காரா கொள்க ஒருவன் தன் நெஞ்சத்து, ஒழுக்காரா கொள்க ஒருவன் தன் நெஞ்சத்து அழுக்காறு இல்லாத இயல்பு. ஸோ ஒழுக்காரா கொள்க அப்படின்னா என்னது? ஒழுக்கமாக கொள்க எதை? ஒருவன் தன் நெஞ்சத்து, தன்னோட மனசுல அழுக்காறு இல்லாத இயல்பு, மன அழுக்கு இல்லாத இயல்பு, அந்த தன்மை இருந்துச்சுன்னா, ஒருவரோட மனசுல மன அழுக்கே இல்லாத தன்மை இருந்துச்சுன்னா அதுதான் ஒழுக்கம். அதை ஒழுக்கமாக கொள்க, அது ஒழுக்கமா ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு ஃபர்ஸ்ட் குறள்ல சொல்றாரு. அது ஒரு இயல்புனா அது ஒரு கேரக்டராகவே மாறிடணும். யாரையும் யாரை பத்தி அவங்க வச்சிருக்காங்களா, ரொம்ப சந்தோஷம்ப்பா வச்சிருக்காங்க, நல்லா இருக்கட்டும் அப்படிங்கிற எண்ணம் தான் இருக்கணும். அடுத்து 2வது குறள். விழுப்பேற்றின் அஃதொப்பதில்லை யார் மாட்டும் அழுக்காற்றின் அண்மை பெறின். ஸோ விழுப்பேற்றின் அஃதொப்பது இல்லையார். ஸோ யார் மட்டும்னா என்ன, எல்லார் இடத்துலயும் யாரா இருந்தாலும் சரி, அழுக்காற்றின் அண்மை பெறின். அண்மைனா இல்லாத தன்மை, அழுக்காற்றினா மன அழுக்கு. ஆனா மன அழுக்கு பெற்றிருந்தோம்னா யாருகிட்ட, யார் மாட்டும், யாரா இருந்தாலும் சரி, அவங்கள்ட்ட மன அழுக்கு இல்லாத தன்மை இருந்துச்சுன்னா விழுப்பேற்றின் அஃதொப்பதில்லை. விழுப்பேற்றின் சிறப்புலையும் சிறப்பு, அதுக்கு ஒப்பானது வேற எதுவுமே இல்லை அப்படிங்கிறது 2வது குறள்ல சொல்றாரு. ஸோ யாரிடத்துலயும் மன அழுக்கு தன்மை இல்லாம இருக்கணும். அதை பெறின் அப்படின்னா, பெற்றிருந்தோம்னா பெரிய விஷயம்ப்பா அப்படிங்கிறாரு. அது பெற்றிருந்தோம்னா அது சிறப்புலையும் சிறப்பு, அதுக்கு ஒப்பு வேற எதுவுமே இல்லை அப்படிங்கிறது 2வது குறள். ஸோ இந்த 2 தான் இந்த குவாலிட்டிஸ் இருக்கணும். யாரு? அழுக்காராமை,
மன அழுக்கு இல்லாத தன்மை இருக்கணும் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் 2 குறள்ல இன்சிஸ்ட் பண்றாரு. அடுத்து வர 6 குறள்ல பாத்தீங்கன்னா த டிராபேக்ஸ் ஆஃப் அழுக்கார் உடையார் என்னென்னங்கிறத பார்க்கலாங்க. அறநாக்கம் வேண்டாதான் என்பான், பிறனாக்கம் பேணாது அழுக்கறுப்பான். அரண் ஆக்கம் வேண்டாதான் என்பான். எனக்கு அறமும் வேண்டாம், ஆக்கமும் வேண்டாம். ஆக்கம்னா உயர்வு, அறம்னா ஒரு நீதி வெளியில செல்றது. ஓகே, ஸோ இந்த 2மே வேண்டாதான் என்பான். இது வேணவே வேணாம்ப்பா, நான் அற வழியிலே போலப்பா, நான் தர்மம் கிடையாதுப்பா, எனக்கு உயர்வே வேணான்னு யார் சொல்லுவா? பிறனாக்கம் பேணாது. பிறனாக்கம்னா என்ன? பிறரோட உயர்வை பேணாதுன்னா அதை போற்றாது. அழுக்கறுப்பான் அப்படின்னா பொறாமை கொள்வான். ஸோ பிறரோட உயர்வை பார்த்து அதை பேணாது, அதை போற்றாம யாரு மன அழுக்கு இருக்குதோ அவங்க எதுக்கு சமம்? அறமும் வேண்டாம் ஆக்கமும் வேண்டாம்னு சொல்றதுக்கு சமம் அப்படிங்கிறத 3வது குறள்ல சொல்றது. இப்ப அடுத்த குறள் 4வது குறள். அழுக்காற்றின் அல்லவை செய்யார் இழுக்காற்றின் ஏதம் படுபார் கரிந்து. ஸோ இதே மாதிரி இழுக்காற்றின் ஏதம் படுபார் கரிந்து அப்படிங்கிறது ஒழுக்கமுடைமையிலே ஒரு குறள் பார்த்தோம். நம்ம ஒழுக்கம் உடையார் உறவோர், ஒழுக்கத்தின் ஒல்கார் உறவோர், இழுக்கத்தின் ஏதம் படுபார் கரிந்து அப்படின்னு பார்த்தோம். இழுக்கத்தின் ஏதம் படுபார் கரிந்து, அதேதான் இங்கேயும் சொல்றாரு 4வது குறள். இழுக்கத்தின் ஏதம் படுபார் கரிந்து. தீய நெறியில, இழுக்கத்தின்னா தீய நெறியில, ஏதம்னா துன்பம், படுபார்க்குன்னா உண்டாது, வர்றது. ஸோ தீய நெறியில வர துன்பத்தை உணர்ந்து அந்த உண்டாதலை அறிஞ்சு அவங்க ஒழுக்கத்தின், இப்போ நம்ம அந்த ஒழுக்கத்தின் ஒல்கார் உறவுன்னு பார்த்தோம் இல்லையா? ஒழுக்கத்தின் ஒல்கார் உறவுன்னா யாரு? மனதளவுல அந்த ஒழுக்கம் அந்த ஊறி இருக்கணும், வேரூன்றி அந்த மன உறுதி இருக்கிறவங்களாலதான் இந்த தப்பான வழிக்கு செல்ல முடியாது அப்படின்னு ஒழுக்கமுடைமையில சொல்லியிருப்பாரு. அதே மாதிரியேதான் இங்கேயும் அழுக்காற்றின் மன அழுக்கு காரணமாக அல்லவை செய்யார். அல்லவைன்னா என்னது? அறம் அல்லாததை செய்ய மாட்டாங்க. யாரு செய்ய மாட்டாங்க? மன அழுக்கின் காரணமாக யாரு அல்லாதவை செய்யார்? இழுக்காற்றின் ஏதம் படுபார் கரிந்து. அந்த தீய நெறியில வர துன்பத்தை அறிஞ்சு அவங்க அறம் இல்லாத செயலை செய்யவே மாட்டாங்க அப்படின்னு 4வது குறள்ல சொல்றாரு. ஸோ ஃபர்ஸ்ட் குறள்ல பார்த்தீங்கன்னா பிறனாக்கம் பேணாது இருக்கிறது ஒரு தவறு. அடுத்தது இதுல வரப்போற துன்பத்தை அறிஞ்சு செய்யாம இருக்கிறது ரொம்ப நல்லது. அடுத்தது 5வது குறள் பார்க்கலாம். அழுக்காறு உடையாருக்கு அது சாலும் ஒன்னார் வழுக்கியும் கேடு என்பது. ஒன்னார் அப்படின்னா பகைவர்னு அர்த்தம். ஓகே, ஸோ அழுக்காறு உடையாருக்கு அது சாலும் அப்படின்னா மன அழுக்கு உடையவருக்கு அது சாலும்னா அதுவே போதும். ஏன்? ஒன்னார் வழுக்கியும்னா பகைவர் அவரு துன்பம் தரக்கு தவறியும், வழுக்கியும்னா தவறியும். ஸோ பகைவர் அவருக்கு துன்பம் தரவே இல்லை நமக்கு அப்படின்னா ஒன்னார் வழுக்கியும் கேடு என்பது. அவரு தவறுனாலும் அந்த கேடு என்பது எது? இந்த அழுக்கு மனம் உடையவருக்கு அதுவே போதும், அதுவே துன்பத்தை கொடுக்கும். பகைவர் கொடுக்கணும்னு அவசியமே கிடையாது. பகைவர் தவறினாலும் இது அழுக்காறு தவறாது அப்படிங்கிறது தான் 5வது குறள்ல சொல்லு. இப்ப 6வது குறள். கொடுப்பது அழுக்கறுப்பான் சுற்றம் உடுப்பதுவும் உண்பதுவும் இன்றி கெடும். கொடுப்பது அப்படின்னா பிறருக்கு கொடுப்பது, பிறரோட முன்னேற்றத்துக்காக ஏதாவது உதவுறது, இல்ல செல்வம் தர்றது, ஏதோ ஒண்ணு பண்றது.
அத அழுக்கறுப்பான் அப்படின்னா என்னன்னா, அது மனதின் இருக்கிற அழுக்கு காரணமாக அதை தடுப்பாங்க பத்தியா, அவங்களுக்கு கொடுக்காதீங்க. அப்பேற்பட்டவங்க அவங்களோட சுற்றமும் சரி, அவங்களும் சரி எப்படி கெடுவாங்க? உடுப்பதும் உண்பதும் இன்றி கெடும். ஸோ இது ரொம்ப ஒர்ஸ்ட். இது உடுப்பதும் உண்பதும் அப்படின்னா, இதுக்கு மேல வேற என்னப்பா வேணும் உனக்கு? இதுக்கு மேல ஒரு துன்பம் வேணுமா? அப்படிங்கிற லெவல்ல சொல்றாரு. ஸோ உடுப்பது உண்பதுமே இல்லைன்னா என்னது? செல்வம் இருக்காது, உயர்வு இருக்காது, பதவி இருக்காது, எதுவுமே இருக்காது. கடைசியா இந்த உடுப்பதற்கு ஆடையும் உண்பதற்கு உணவும் இல்லாத லெவலுக்கு போயிருவாப்பா அப்படின்னு வள்ளுவர் சொல்றாரு. அதனால இந்த மன அழுக்க விட்டுருங்க அப்படிங்கிறது. மன அழுக்கு காரணமாக இன்னொருத்தனுக்கு உதவி செய்யறான்னா அதை போய் நீங்க தடுக்காதீங்க அப்படிங்கிறது. 7வது குறள். அவ்வித்து அழுக்காறு உடையாருக்கு உடையானை அவ்வித்து அழுக்காறு உடையானை செய்யவல் தவ்வையை காட்டிவிடும். அவ்வித்து அப்படின்னா பொறாது. ஓகே, அத அழுக்காறு உடையானை, அழுக்காறுனா மன அழுக்கு உடையவனை, செய்யவல் அப்படின்னா திருமகள். திருமகள் அவ்வித்து பொறுக்க மாட்டாங்க. யாரு? செய்யவல் திருமகள் பொறுக்க மாட்டாங்க. எதனால? அவங்களுக்கு மன அழுக்கு அதிகமா இருக்குப்பா, என்னையால இந்த வீட்டுல பொறுக்கவே முடியல. ஸோ அதனால அவங்க என்ன பண்ணுவாங்க? தவ்வையை காட்டிவிடும் அப்படின்னா அவங்களோட அக்கா இருக்காங்க இல்லையா, மூதேவி, அவங்கள காட்டிட்டு அவங்க கிளம்பிடுவாங்க. அதனால மன அழுக்கு எப்பவுமே கூடாதுங்கிறத இன்சிஸ்ட் பண்ணிட்டே இருக்காரு. ஸோ மன அழுக்கு இருந்துச்சுனாலே அங்க தெய்வத்தன்மை இருக்காது. ஸோ நம்ம வீட்டை சுத்தமா வச்சுக்கிட்டா தானே 4 பேர் வந்து போவாங்க. வீடே குப்பை மாதிரி இருந்துச்சுன்னா யார் வருவா? இப்ப கடவுள் வரணும்னா என்ன? நம்ம மனதோட வீடு சுத்தமா இருக்கணும். அப்பதான் கடவுள் நம்ம இதுல தங்குவார். ஸோ அதனால வீட்டை எப்பவுமே மனதுங்கிற அந்த கோயிலை சுத்தமா வச்சுக்கோங்க அப்படிங்கறதுதான் 7வது குறள்ல சொல்றாரு. 8வது குறள். அழுக்கார் என ஒரு பாவி திருச்சிற்று தீயுளி உய்த்துவிடும். அழுக்காறு என ஒரு பாவி, ஒப்பில்லாத பாவி. அவங்க அந்த பாவின்னு அப்படியே ரொம்ப இழிவா திட்டுறாரு. அழுக்காறு என அதுக்கு ஒப்பில்லாத பாவி திருன்னா செல்வம், செற்றுன்னா அழிந்து. ஸோ அந்த செல்வம் எல்லாம் அழிந்து தீயுளி உய்த்துவிடும். தீயுளின்னா என்னது? தீய இடத்துல போய் உய்த்து விடும்னா விட்டு விடும் அப்படின்னு அர்த்தம். ஸோ அழுக்காருங்கிற அந்த ஒரு பாவி, அந்த பாவியை போய் எங்க விட்டுரும்? செல்வம் எல்லாம் இழந்து அவங்கள ஒரு தீய இடத்துல போய் விட்டுரும் அப்படின்னு சொல்றாரு. இப்போ பாத்தீங்கன்னா இந்த டிராபேக்ஸ் எல்லாம் பிறனாக்கம் வேண்டாதா சொல்றவங்கள பார்க்கலாம். அப்புறம் தீய வழியில வர துன்பத்தை பார்த்து நம்ம அதை மன அழுத்தத்தை நீக்கிடலாம். அதுக்கப்புறம் பகைவர் நமக்கு எந்த தண்டனையும் இல்ல, பகைவரும் நமக்கு எந்த துன்பத்தையும் கொடுக்கலைன்னாலும் அந்த அழுக்காறு கொடுத்தே தீரும்பா, அதனால அதுல இருந்து விலகிருங்கிறாரு. அப்புறம் ஒருத்தன் இன்னொருத்தனுக்கு உதவி செய்யறத தடுக்காதீங்கப்பா, அவன் செஞ்சானா ரொம்ப நல்லதுதான். அதை தடுத்தீங்கன்னா, மன அழுக்கு காரணமாக தடுத்தீங்கன்னா அது தவறு. இப்ப மன அழுக்கு இல்ல, மன சுத்தமா இருக்கு, ஒருத்தன் ஏமாத்துறான். ஸோ இன்னொருத்தருக்கு உதவி செய்யறாரு. இந்த உதவி வாங்குறவர் ஏமாத்துறாருன்னா உண்மையிலே இவருக்கு சொல்லலாம். ஆனா மன அழுக்கு காரணமாக நீ போய் அதை தடுக்கக்கூடாது. அதை நல்ல விதத்துல எதான்னா தடுக்கலாம், அது பிரச்சனை கிடையாது. மன அழுக்கு காரணமா தடுத்தோம்னா உடுப்பதும் உண்பதும் இருக்காதுங்கிறாரு. அதுக்கப்புறம் அழுக்காறு உடையான். ஸோ அழுக்காறு உடையான்னு செய்யவல் அவ்வித்து அப்படின்னா பொறுக்க மாட்டாங்க. அந்த திருமகள் பொறுக்கவே மாட்டாங்க. இவ்வளவு மோசமா இருக்கானே, அதனால இவன் வீட்டுல இருந்து நம்ம நீங்கிடணும் அப்படின்னு நினைப்பாங்க. அதனால அந்த மாதிரி பண்ணாதீங்க. வீட்டை எப்பவுமே சுத்தமா வச்சுக்கோங்க. மனதுங்கிற கோயில் வீடு மாதிரி நமக்கு. அந்த கோயிலை எப்பவுமே சுத்தமா வச்சுக்கணும். அதுக்கப்புறம் அது அழுக்காறு என
அது உப்பு இல்லாத பாவி, அதை பாவின்னு திட்டுறாங்க. அவங்களுக்கு அந்த துன்பகரமான இடத்துல போய் விட்டுரும் அப்படின்னு. அதனால மன அழுக்க எப்பவுமே வச்சுக்காதீங்க. மன அழுக்கு எதனால வருது? கம்பேரிசன்னால வருது. ஒருத்தர் இன்னொருத்தரோட கம்பேர் பண்றது. அந்த கம்பேர் பண்றதங்காட்டி தான் மன அழுக்கு வருது. மன அழுக்குன்னு இருந்துச்சுன்னா அது லெவலுக்கு ஏத்த மாதிரியான பிரச்சனை வந்தே தீரும். ஸோ அதுதான் இந்த இன்டென்சிட்டி லெவல் அந்த தன்மை லோல இருந்து ஹையஸ்ட் வரைக்கும் கொடுத்துருக்காரு. இதுலயும் எக்ஸப்ஷன் கேஸ் இருக்காங்க. அதுதான் 9வது குறள். அது என்னங்கிறத பார்க்கலாம். அவ்விய நெஞ்சத்தான் ஆக்கமும் செவ்வியான் கேடும் நினைக்கப்படும். அவ்விய நெஞ்சத்தான் கேடும். அவ்வியன்னா என்னது? மன அழுக்கு உடைய நெஞ்சம் இருக்கு. அவங்களுக்கு ஆக்கமும் அப்படின்னா அவங்களுக்கு உயர்வும் இருக்கு. ஸோ மன அழுக்கு இருக்கு, அவங்க மன அழுக்கு உடைய நெஞ்சு இருக்கு, ஆனா அவங்களுக்கு ஆக்கமும் இருக்கு, உயர்வாகவும் இருக்காங்க. செவ்வியான் அப்படின்னா செம்மையுடைய நல்ல மனசுக்காரங்க. மன அழுக்கு இல்லாதவங்க செவ்வியான் கேடும் நினைக்கப்படும். நல்ல மனசு இருக்கவங்க அவங்களுக்கு கேடு அவங்க துன்பப்படுறதையும் பார்க்கணும். அதை நினைக்கப்படும் ஆராயணும். கண்டிப்பா இந்த மாதிரி கேஸ் எல்லாம் இருக்குப்பா எக்ஸப்ஷனு. ஸோ பொறாம இருக்கிறவங்க நல்ல உயர்வா இருக்கிறதும், பொறாம இல்லாம நல்லவங்களா இருக்கிறவங்க கொஞ்சம் கேடு நிலைமை, அந்த துன்பகரமான நிலையில இருக்கிறதும் இருக்கு, உலகத்துல இருக்குங்கிறத ஒரு எக்ஸப்ஷனல் கேஸா 9வது இடத்துல சொல்றாரு. இத சொல்லலைன்னா வள்ளுவர் எப்பவுமே மன அழுக்கு இல்லைன்னா உயர்வா இருக்கிறவங்கப்பா, மன அழுக்கு இருக்கிறவன் கெட்டுருவான் அப்படின்னு இவ்வளவு தூரம் சொன்னவரு இதுலயும் ஒரு எக்ஸப்ஷன் இருக்கு. அதனால இந்த எக்ஸப்ஷனை வச்சுக்கிட்டு நீ பயணிக்காத. இது 1, 2 அங்கங்க இருக்கத்தான் செய்யும், வேற வழி இல்லை, அதனாலதான் நினைக்கப்படும் அப்படின்னு போட்டிருக்காரு. இப்போ கன்க்ளூஷன் பார்த்தீங்கன்னா இந்த கன்க்ளூஷன் நெகட்டிவ் வேல சொல்றாரு. எப்படின்னா இப்ப இங்க பார்த்தோம் இல்லையா, மன அழுக்கு இருக்கிறவங்க ஆக்கமும் இருக்கு. அப்ப நம்ம ஏன் மன அழுக்கு அவன்லாம் உயர்வாதான் இருக்கான், நம்ம ஏன் அந்த தப்பை பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறோம் பத்தியா? அதுக்காக வள்ளுவர் 10வது குறள்ல கன்க்ளூஷன் இப்படி கொடுத்திருக்காரு. எப்படின்னா அழுக்கற்று அகன்றாரும் இல்லை அஃதில்லார் பெருக்கத்தின் தீர்ந்தாரும் இல். அழுக்கற்று அகன்றாரும், அழுக்கற்றுன்னா என்னது? அழுக்கு உடைய இந்த மன அழுக்கு இருக்கிற தன்மையினால அவங்களுக்கு அகன்றாரும்னா விரிந்தார். ஸோ அவங்க மேலும் மேலும் உயர்வு இல்லை அப்படிங்கிறார். அகன்றாரும் இல்லை. ஸோ மன அழுக்கு இருக்குது அப்படின்னவங்க உயர்ந்தவங்க, உயர்வுங்கிறது அவங்களுக்கு கிடையாதுப்பா அப்படிங்கிறாரு. ஸோ மன அழுக்கு இருந்ததுன்னா உயர்வு கிடையாது. அஃதில்லார் அப்படின்னா என்ன? அஃதுன்னா என்னது? அழுக்காராமை. அழுக்காராமை இல்லாதவங்க பெருக்கத்தின் தீர்ந்தாரும் இல்லை. தீர்ந்தார்னா நீங்கினாரும் இல்லை. ஸோ அவங்களுக்கு பெருக்கம் வர்றத தவிர்க்க முடியாது, அதுல இருந்து நீங்க மாட்டாங்க. இது ஒரு இன்டைரக்ட் வேல சொல்லியிருப்பார். இன்டைரக்ட் வே தான், ஆனா அது ஒரு நெகட்டிவ் வேல சொல்லியிருப்பார். ஸோ மன அழுக்கு இருந்தவங்க அவங்களுக்கு உயர்வு கிடையாதுப்பா, மன அழுக்கு இல்லாதவங்களுக்கு உயர்வு நீங்கினவங்களும் இல்லை அப்படி. ஸோ இதுதான் இந்த அழுக்காராமை சாப்டர். நன்றி, வணக்கம்.